விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஜூன் மாதம் 19ஆம் நாள் 2026 வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் 5ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுது. ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இந்த ஆப் உங்களுக்காக ஆண்ட்ராய்டு யூசர்ஸுக்கும் ஐஃபோன் யூசர்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. என்னோட பிரத்யேகமான ஜோதிட தகவல்கள், ஜோதிட நிகழ்வுகள், ஜோதிட ராசி பலன், ஜோதிட வெப் சீரிஸ் உங்களுக்காக அதில் வரத்துக்காக காத்திருக்குங்கிற தகவலுடன் இன்னைக்கு சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் காலை 10 மணி 6 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதற்கப்புறமேல் மக நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பஞ்சமி திதி மாலை 5 மணி வரைக்கும் நமக்காக இருக்குது. அதற்கப்புறமேல் சஷ்டி திதி இன்னைக்கு நாளில் வந்துடுது. மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் ஆயுள்யம் மகம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே சார், இதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் எங்களுக்கு சொல்லுங்கள். பூராடம் உத்திராடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்துட்டு இன்றைக்கி நாள் ஆரம்பித்தா இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் கிடைக்கும். இந்த சந்திராஷ்டமம் தான் நாங்கள் கொஞ்சம் பதட்டம் தான் படணுமா, என்ன ஆகணும், முன்னுக்கு பின் முரணாக நடக்குமா, உங்கள் ஸ்டைலில் இதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் உட்கார்ந்த இடத்துலேருந்து செய்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு பசுமாட்டோட தரிசனம். பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ பசு மாடுகளோட ஃபோட்டோ, காமதேனுவோட ஃபோட்டோ, காமதேனுவினுடைய வீடியோக்கள், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு நாளை அடியெடுத்து வைக்கிறது. இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை செய்யலாம். தனிமரம் தோப்பாகாது. இந்த பசுமாடு தனியாக இருக்கிறத பார்க்குறதோ தனியாக அது பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. பசுக்கள் கூட்டமாக இருந்தால் தானே ஒரு சந்தோஷம். அந்த பசுக்கள் கூட்டமாக இருக்கிறதோ கூட்டமாக போகிறதோ அதற்கான பிரத்யேகமான பூஜைகள் நடக்கிறதோ எங்கே இருக்கோ அதை தேடி போய் பார்க்கிறதோ அதற்காக ஒரு சின்ன உணவு தானம் கொடுக்கறதோ கைங்கரியங்கள் செய்கிறதோ இந்த பசுவை நமஸ்காரம் பண்ணுறதோ கண்ணால் பார்க்கிறதோ காதால் கேட்கிறதோ இந்த சந்திராஷ்டமத்துலேருந்து ஒரு எக்ஸம்ஷனுங்கிறது இருக்கும். கொஞ்சம் பசுக்களுக்கான நேரத்தை கிருஷ்ணர் கொடுத்த மாதிரி, பசுக்களுக்கான சேவையை கிருஷ்ணர் கொடுத்த மாதிரி நாம் கொடுப்போமே. இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துலையும் மக நட்சத்திரத்துலையும் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இந்த சஞ்சாரம் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூஜை புனஸ்காரம் ஆலய வழிபாடு. வெள்ளிக்கிழமைனாலே நம்ம காலையில் சீக்கிரம் தான் எந்திரிக்கணும். கோவிலுக்கு போகாமல் இருந்ததில்லை. அந்த ஸ்மோக் எஃபெக்ட், அதாங்க தூபம் தீபம் ஊதுபத்தி இதெல்லாம் பார்த்தா தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிக்கிறதும், மல்லு கட்டிக்கிட்டு நான் ஒரு ஆளாக 1 மேன் ஷோ 1 உமன் ஷோ, ஆள் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, வேலை செய்கிறவங்க வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு ஆலய தரிசனம், கோபுர தரிசனம், மங்களகரமான வார்த்தைகள், மங்களகரமான சப்தங்கள், பக்கத்து வீட்டில் ஓடுற மந்திரம் கூட நம்மளுக்கு காதில் கேட்கும்னா பார்த்துக்கங்களேன். இன்றைக்கி பல்ல கழிச்சிட்டு தான் எல்லா வேலையும் செய்வோம். 1 மேன் ஆர்மி 1 உமன் ஆர்மி. அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புது முயற்சிகள், புதிதான சந்திப்புகள், புதிய அறிமுகங்கள். யார் தங்களுடைய நண்பனோ அவன் எனக்கும் நண்பன், யார் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ அவர் எங்களுக்கும் வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டு, மேன் டு மேன், உமன் டு உமன், அதாங்க ஸ்நேகிதர் டு ஸ்நேகிதர், ஸ்நேகிதி டு ஸ்நேகிதி, இப்படிலாம் ஒரு டச். அவர் புது அறிமுகம்ங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. பெரிய மனிதர்களுடன் பெரிய மனிதர்களாய் வளம் வர வேண்டிய அமைப்பு. விஐபி ட்ரீட்மெண்ட், விஐபி தரிசனம், விஐபி என்ட்ரி, தலைவர் திமிங்கலம் தானுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, அதுவும் கலரான வஸ்திரம். இன்றைக்கி லைட் கலர்லாம் போட மாட்டீங்க, நல்ல டார்க்காக ரிச் கலராக தான் எடுத்து போட வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும்.
அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்கிறது தான் செய்வேன், செய்கிறது தான் சொல்வேன். நான் எப்போவுமே நல்லவனாக தான் இருப்பேன். என்னை நல்லவனாக வச்சுக்கிறதும் என்னை எதிர்த்து நிற்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. எதிரிக்கு எதிரியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் இருக்க வேண்டிய அமைப்பு. குடும்பத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு உயர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். உள் வட்டாரத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி. அது என்ன சார், குடும்பத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, உங்களுடைய பெயரும் புகழும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பேசப்படும். உங்களை பற்றின நல்ல நிகழ்வுகள் சொல்லப்படும். அதை காதால் கேட்டு, அடடா என்னை பற்றி தானே பேசுகிறீங்க, எங்க இன்னும் ஒரு தடவை பேசுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்க, இப்போ எங்கே சார் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியுது, கேட்க முடியுது அப்படின்னு இப்படி உங்களை பற்றி ஒரு 4 பேர் நல்லா சொல்லி அதை காதுகளால் கேட்டு வெளி வட்டாரத்துலேயும் உள் வட்டாரத்துலேயும் நல்ல பெயர் புகழ் வாங்க வேண்டிய நிலைங்கிறது உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஸ்பீடுன்னா ஸ்பீடு, அப்படி ஒரு ஸ்பீடு. வீக்கெண்டு பிளான். அப்போது தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சிடுவான். நீங்கள் இன்றைக்கி உங்கள் குருவை மிஞ்சி போய் தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பீங்க. 10வதுக்கு 2 குருவும் உங்கள் ராசியிலே வீட்டு இருக்க நேரத்தில் தான் இன்றைக்கி நாள் அப்படிங்கிறது. பங்குச்சந்தையினுடைய அதிவேக வளர்ச்சியை இன்றைக்கி பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹஸ் பீன் டெபாசிட்டட், அமௌண்ட் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். அப்பா கூகுள் பே ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்குது. இன்கமிங் வரப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ, ஆனால் அவுட் கோயிங் எப்போ பாருங்கள் மூஞ்சி கொஞ்சம் சுருங்கி போகும். அட இன்கமிங்கும் வரும், அவுட் கோயிங்கும் இருக்கும், ரெண்டுமே இருக்கிறது தானே வாழ்க்கை அப்படின்னு வரவை நினைத்து சந்தோஷப்படுவதும் செலவுகளை நினைத்து கவலையும். அப்போ வரவு இருக்குல்ல, வரவுக்கேற்ற செலவுங்கிறது கடகராசி நேயர்களுக்கு இருக்கும். மாலை நேரத்தில் திடீர் விருந்து, திடீர் கெட் டுகெதர், திடீர் நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள், திடீர்னு கிராண்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ, ஒரு 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 கண்ணாடி குண்டுக்குள்ளே உட்கார்ந்து அதிகமாக ஒரு விருந்து அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்பட வேண்டிய அமைப்பு. இந்த விருந்தோம்பல்லாம் நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டுங்கோ. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்தில் ஒரு சுப செய்தி உங்களுக்காக காத்திருக்கு. அப்பா இன்னைக்கு தான் சிம்மராசி நேர்கள் வயிற்றில் நீங்கள் பாலை வார்த்தீங்க, நல்ல ரோஸ் மில்காக பார்த்து ஊற்றுங்க, நல்ல பாதாம் மில்க்கு, பிஸ்தா மில்க்கு, ஜில்லுன்னு இருக்கிற ஜிகர் தண்டா மாதிரி கொடுங்க அப்படின்னு. இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள், நல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஏசி பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. டிக்கெட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்ததெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஆர்ஏசியில் இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆகிறத பார்ப்பீங்க. அப்புறம் போகிற இடத்துக்கு போய் ஆகணுமே, வர இடத்துக்கு வந்தாகணுமே, பிரயாணங்கள் சுகம் தன்னன்னு சொல்கிற அளவுக்கு பிரயாணங்கள் சுகமாகும். சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் மழை போயதுக்கப்புறமா இருக்கும். ஆமாம் சார், கொஞ்சம் பயந்துட்டேன், கொஞ்சம் தடுமாறிட்டேன், லேசாக கை நடுக்கம் இருக்குது, கால் நடுக்கம் இருக்குது, கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, ஒரு படபடப்பு இருக்குது. இந்த படபடப்பெல்லாம் கேது கொடுக்குற படபடப்பு தான். சந்திரன் இதை முழுசாக கடந்ததுக்கப்புறமே சுத்தமே சரியாயிடும். உங்கள் ராசியில் சந்திர பகவான் அடியெடுத்து வைத்ததுக்கு அப்புறமேலே பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். அவர் கேதுவையும் கடந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய வெற்றி செய்தி, ஒரு சுப செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஒரு ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சுக்கிறாங்கிற நிலை இருக்கும். ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா, ஐயா நானும் ஜெயிக்கலை, நீங்களும் குக்கா நானும் குக்கு, கிராமமும் குக்குன்னு போகிற நிலை காணப்படும். அடுத்து இருக்க கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெயிட்டிங் தான். கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், ட்ராவல் வெயிட்டிங், டிக்கெட் வெயிட்டிங். ஐயா ஆரம்பிக்கும் போதே வெயிட்டிங்குன்ட்டீங்களே, நானும் எவ்வளோ நேரம் தான் காத்திருக்கிறது. ஒரு இடத்துல கோவில்களில், ஆலய தரிசனங்களில், கோபுர தரிசனங்களில் காத்திருக்க வேண்டிய அமைப்பு, ஆன்மீக சேவைக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு, உணவுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலலாம் ஆர்டர் போட்டேன், 10லையா திருப்பி கேட்குறாங்க அப்படின்னு. இந்த திருப்பி கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. உணவு பரிமாறும் தருணங்கள் உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறதும் அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் அதாங்க செல்ஃப் சர்வீஸு. அப்புறம் அந்த நம்மளே எடுத்து பஃபே சிஸ்டம், பஃபேஸ் இப்படி சொன்னால் தான் புரியுது. இதில் கலந்து வர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. சமபந்தி போஜனம், நண்பர்கள், உறவுகள், அக்கம் பக்கத்தினர்கள், இவங்கெல்லாம் ஷேரிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒரு உதவியை கேட்டு பெறுவதும், ஒரு உதவியை செய்வதும், ஒரு உதவிக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு, நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஓ கார்த்தி சார், இதெல்லாம் வச்சு தான் நீ சுற்றி சொல்லின்னு இருக்கியா அப்படின்னு கன்னிராசி நேயர்கள் கேட்கலாம். நாங்களும் இதை வச்சுக்கிட்டு தானே சொல்லணும். 9 கிரகம் 12 ராசியை வச்சு தானே வாசிச்சாகணும் நேயர்களே. கன்னிராசி நேயர்களே நீங்களும் வாசிக்கிறதுக்கு காத்திருங்கோ. அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுறீங்க, நாங்கள் சீரியஸாக இதை பார்க்குறோம் அப்படின்னு. சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே. பின்தூங்கி முன்னெழணுங்கிறது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. ஆமாம் சார், காலையிலே நான் தான் ஃபஸ்ட்டுனா பார்த்துக்கங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணுறதே நான் தான், அலாரத்தை செட் பண்ணுறதும் நானாகவே தான் இருக்குது அப்படின்னு. வேலை தலைக்கு மேலே. உங்களை மாதிரி கடின உழைப்பாளி கிடையாது.
ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை, உழைப்பு, உயர்வு, மூஞ்சிக்கு நேராக பேசுங்க. இந்த ஒழிச்சு மறைச்சு பேசுறதெல்லாம் ஆகாது. ஆவுன்னா ஆவும் சொல்லுங்கள், ஆவாதுன்னா ஆவாது சொல்லுங்கள். வெட்டு 1 துண்டு 2, அந்த பக்கம் உங்களுக்கு, இந்த பக்கம் எனக்கு. இந்த இந்த வள கொலங்கிறதே வேலைக்கு ஆகாது. இந்த எண்ணெய் தடவுன மாதிரி, வெண்ணெய் தடவுன மாதிரி, பட்டும் படாமலும், புரிந்தும் புரியாமலும், தொட்டும் தொடாமலும் பேசுறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. நமக்கு அடிதடி அரசியல் வராது, இப்படி மறைச்சு பேசுறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு. இந்த ஒத்து வரலைங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம். கட் அண்ட் ரைட்டாக பேசி ஒரு விஷயத்த முடிவெடுப்போம்னா பார்த்துக்கங்களேன். ஆமாம் சார் அப்படி பேசினா தான் சார் காரியம் முடியுது, இல்லைனாலும் இவங்க கிட்ட நம்ம பிழைக்க முடியுமா, பேர் வாங்க முடியுமா அப்படின்னு. ஒன்று பழி வாங்கணும், குறை பேசணும். யாரை பற்றின எந்த குறையும் எந்த விமர்சனத்தையும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு பேசாமல் உங்கள் அதிருப்தியை வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது. துலாம் ராசினியர்களே கொஞ்சம் நடிக்க கற்றுக்குங்க. அடுத்து இருக்க விருச்சிக ராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புலம்பல் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமாம் சார் நான் புலம்புறது ஸ்ரீரங்கத்தில் இருக்க உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்தானம் தான் டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை, லாங் டேவாக இருக்கும். ஆமாம் சார் ஒரு அலைச்சல். கோவிலில் பாருங்கள், இவ்வளோ கும்பல், கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே என்ன இந்த நசுக்குவாங்க, இந்த பிதுக்குவாங்க, குறுக்கால ஒருத்தர் போடுறாங்க, இங்கிட்ட ஒருத்தர் போடுறாங்க, அங்கிட்ட ஒருத்தர் போடுறாங்க. வாழ்க்கையிலையும் எத்தனை பேர் குறுக்க வராங்க தெரியுமா அப்படின்னு. இந்த குறுக்க வராங்களான்னு நமக்கு தெரியல சார். இவங்களோட திறமையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ல வேண்டிய நிலை ரிச்சிகராசினியர்களுக்கு இருக்கும். மன போராட்டம், லாஸ்ட் மினிட் வந்துக்கிட்டே இருக்கேன், ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 மினிட்ஸ், ½ அன் ஹவருக்குள்ளே அங்கே இருப்பேன் பாருங்களேன் அப்படின்னு வண்டியை முறுக்குன்னு அழுத்துன்னு அழுத்தணும். உங்கள் வண்டிக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா ஏன் இந்த அழுத்துற, ஏன் இந்த முறுக்குற, இந்த திருப்புற, இந்த வண்டின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ரிச்சிகராசி நேர்களே, நீங்கள் வண்டியை தூக்கிட்டு நிறுத்துகிற இடம் இல்லாமல் சுற்றி வந்து நம்ம எப்பவும் நிறுத்துகிற இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். சார் ஃபுல்லாக இருக்குமா சார், டிராஃபிக் ஜாமா சார்? டிராஃபிக் ஜாம் இல்லை, பார்க்கிங் ஜாம் சார். பார்க்கிங்கை ஜாமுன்னு சொன்ன ஒரே ஜோசியர் நீங்களாக தான் இருப்பீங்க. என்னங்க பண்ணுறது, நாங்களே இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆகணும், கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி நாள் கொஞ்சம் சுவையானதாக இருக்காது, கொஞ்சம் மனக்கசப்புடன் இருக்கும். வாத விவாதங்களை தவிர்த்துக்கிறதும், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்கிறதும் விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை தரும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கௌரவ, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதை காப்பாற்றிக்கிட்டால் போதும். ஃபேஸ் மட்டும் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி சார். கொஞ்சம் மறைச்சி இழுத்து தைச்சி ஒட்டிட்டேன், ஓரளவுக்கு லெவலாக மெயின்டைன் ஆகி போயிடும்ல, நீங்கள் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும்ல, நம்பி சில விஷயம்லாம் பண்ணலாம்ல. இந்த வெள்ளிக்கிழமைனாலே மங்களம்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள், மங்களகரமான சப்தங்கள், திருமண வைபவங்கள், கெட்டி மேளங்கள். ஆமாம் சார் கோவிலில் நல்ல மந்திரம் வாசித்தாங்க, இந்த மாதிரி கல்யாணத்தில் நல்லா வாசித்தாங்க, காதுகுத்தில் நல்லா வாசித்தாங்க. உறவுகளுடைய உன்னதமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடியது, நண்பர்களுடைய அக்கம் பக்கத்தினுடைய வைபவங்களில் கலந்துக்கிறது, இல்லை கலந்துட்டு வந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அங்கே வாங்கங்கிற வரவேற்பு, சிவப்பு கம்பள வரவேற்புங்கிறது உங்களுக்காக இருக்கும். உறவுகளை நினைத்து உன்னதப்பட்டுக் கொள்வதும், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதில் ஆனந்தப்பட வேண்டிய நிலை. தகப்பனார் வழி உறவுகள், எங்கள் தந்தையர் நாடென்ற போதிலேன்னு தகப்பனாருடைய பெருமையை சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டம்முங்குது, டொம்முங்குது. இந்த திடீர்னு உருள் தான், திடீர்னு உடை தான், லேசாக பக்குன்னே இருக்குது. ஒரு கடனுக்கு தவணை சொல்லிட்டா பார்த்தா அந்த நாள் முடியறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. வட்டி, வரி, கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வட்டி அப்படின்னு சண்டைக்கு தான் போகணும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த எண்டாத்திலே சண்டைக்கு போனோம்னா பெரிய சிக்கல் நமக்கு தான் வரும். அவச்சொல் அவ பேர் அப்படிங்கிறது இருக்கும், வீண் பழி அப்படிங்கிறது இருக்கும். விமர்சனங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். காய்ச்ச மரம், உங்களை கல்லால் அடிக்கிறாங்க மகர ராசி நேயர்களே, நீங்கள் காய்க்கின்ற மரம், நிறைய பயன் தரப்போகும் மரம், பயன் தருகின்ற மரம் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மை. அப்போது காய்ச்ச மரத்தை தானே கல்லால் அடிப்பாங்க, அதனால் உங்களை எல்லாரும் கல்லாறு அடிக்கிறாங்க, உங்களை விமர்சனம் செய்கிறாங்க, உங்களை உற்று நோக்குறாங்க, உங்களை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வாட்ச்மேன், வாட்ச் உமன் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தான் அப்படின்னா பார்த்துக்குங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, யுவார்ன்ற த சர்வைலன்ஸ் அப்படின்னு நீங்கள் வளர்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த வளர்ச்சி பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பொறாமையாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். இந்த பொறாமையும் வைத்தறிச்சலையும் கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்கும். நல்லவர்கள் கொஞ்சம் மறைஞ்சு தான் நிற்பாங்க, சந்திரனே கொஞ்சம் மறைஞ்சு தான் நிற்கிறாரு. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம். இன்றைக்கி சாலையில் போகும்பொழுது ஒரு பள்ளத்தில் வண்டியை விட்டுடுவீங்க, ஸ்பீடு பிரேக்கரை பார்க்காம விட்டுட்டேன்பீங்க. ஆமாம் சார், சர்ன்னு மேலே ஏறிடுச்சு சார். லைஃப்பில் எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ பள்ளம் இருக்குது, கூட வரவன் குழி தோன்றானா, நம்மளை காப்பாற்றுறானா. இன்றைக்கி அடுத்தவர்களை நம்பி
சிக்கிக்காமல் இருந்தாலே அது கும்பராசினியருக்கு நன்மை தரும். யார் சொல்கிற வார்த்தை, யார் சொல்கிற ப்ராமிஸையும் நம்பாதீங்க. எதுக்கும் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தே நிறைய விஷயங்கள் செய்கிறது நல்லது. அவங்கள ரொம்ப நம்பி இருந்தனேன்னு சொல்லாதீங்க. உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓனந்த லாலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளாங்கிற பாட்டு தான். யார் யாரோ நண்பன் என்று ஏமாறுந்த நெஞ்சம் உண்டு அப்படின்னு. யாரை நம்பி நம்ம என்ன காரியம் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப கவனம் இன்னைக்கு கும்பராசி நேயர்கள் வச்சுருக்கணும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் யாரையும் நம்ப வேணாங்க. உங்களை நம்பி தான் எல்லோரும் இருக்காங்க, உங்களை நம்பி தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் தான் நிஜ குதிரையா இல்லை மண் குதிரையான்னு தெரியலையே அப்படிங்கிற நிலை இருக்கும். நான் நல்லவனா கெட்டவனா, இதை எப்படி சரி செய்ய போகிறேன், இதை எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறேன், அம்பானியாக ஆசைப்பட்டு கடனாளியாக போன அண்ணன் அப்படிங்கிறது தான். சவுக்கார்பேட்டை பாண்டி அண்ணன், சிலுவை போட்ட பீட்டர் அண்ணன், அம்பானியாவை ஆசைப்பட்டு நான் களவாணியாக போனேன் அண்ணன் அப்படின்னு எதையோ செய்ய போனேன். அது எதுலையோ போய் முடிஞ்சுது. இன்ன வரைக்கும் அதுக்கு விடை தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. ஜோசியத்தில் நீங்கள் தான் ஏதாவது ஒரு விடை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ரொம்ப கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க கார்த்திக் சார் அப்படின்னு. இன்றைக்கி கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையேங்கிற வார்த்தைகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது அன்புக்குரிய துணைக்கிட்ட கொஞ்சம் வம்பு கலாட்டாக்கள், வாத விவாதங்கள் இன்றைக்கி மாலை நேரம் வரைக்கும் இருக்கும். அதிருப்தியின்மை நிறைய இருக்கும். ஒரு டீ காஃபிக்கு தான் இந்த பாடு. ஒரு முலம் மல்லிகைப்பூ இவராக என்னைக்காவது வாங்கிட்டு வர்றாரா, வாங்கிட்டு வர மாட்டேங்கிறார். கேட்கவாவது செய்கிறாரா, கேட்க மாட்டேங்கிறார். எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மனைவி கணவன்மார்கிட்ட எப்படியாவது பாராட்டிட மாட்டாங்களான்னு நினைக்கக்கூடிய கணவன்மார்கள். நிச்சயமாக இது ரெண்டுமே கணவன் மனைவி உறவில் இருக்காது. ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசின்னு எடுத்துக்கோங்க. நம்மளை எப்போ பார்த்தாலும் வாரி விடுறவங்க தான் அன்புக்குரிய துணை. அதே மாதிரி நம்மளை அங்கீகாரம் பண்ணாதவங்க தான் அன்புக்குரிய துணை. உங்களுடைய பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மீனராசினியர்களே. வம்பு கலாட்டாக்களுக்கு போகாதீங்க, அவதூறு பேசாதீங்க. யாரை பற்றி அந்த விமர்சனம் இல்லாமல் இருப்பதே மீனராசினியர்களுக்கு நன்மை தரும். கணவன் மனைவி உறவில் ஒரு கேப் விட்டே இருப்பது இருவருக்குமே நன்மை தர வேண்டிய அமைப்பு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணாமலையில் இருக்க ஜம்பலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களை முன்பு விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.